மற்றும் மறுமையினுடைய ஒளி என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒளியை பொறுத்தவரை அல்லாஹ் இந்த உலகத்துல இரண்டு விதமான ஒளிகளை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்க்கை இருட்டுத்தனமான வாழ்க்கை, குருட்டுத்தனமான வாழ்க்கை, அது சரியான ஒரு வாழ்க்கை இல்லை. குறிப்பாக வலி என்று சொன்னால் அல்லது அவுலியா என்று சொன்னால் ஏதோ கபருக்குள் அடங்கி பச்சை போர்வையை போர்த்தியவர் மாத்திரமே அவுலியா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். தேர் போன்று திருவிழா போன்று சந்தன கூடுகள் எடுப்பது அல்ல, மாலையில் பூசுவதல்ல, வெள்ளி திங்களிலே சிறப்புப்படுத்துவதல்ல. கபர் என்பது சாதாரண ஒரு கபர் தான். யார் நிராகரித்தார்களோ, ஈமானுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, காஃபிராக இருக்கிறார்களோ, அவர்கள் அவுலியாவுஹும், அவர்களுடைய அவுலியாக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு ஒளியை தரல, இஸ்லாமிய வாழ்க்கையை தரலன்னா வேறு யார் பாத்திர முடியும்? இந்த உலகத்துல எவன் வேணாலும் கேவலப்படுத்திடுங்க, போடான்னு சொல்லுங்க. உங்களுக்கு பின்னால் வந்த அந்த மக்களை நீங்கள் மறுமையில் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் கேட்கிறாங்க. பிடிக்கலையா, தப்பா, நேரடியா பேசி பழகு. உள் ஒன்று புறம் ஒன்று வைத்து பேசாத. இது உள்ளம் கசடு, உள்ளம் ஒளியாக இல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி மின் அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الامور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فاعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல், நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நூருன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இம்மை மற்றும் மறுமையினுடைய ஒளி என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒளி என்று சொன்னாலே பிரகாசம். இன்றைக்கு உலகத்தில் பகல் நேரங்களிலே அந்த ஒளியை, அந்த பிரகாசத்தை அடையாமல் இருந்தால் அது ஒரு இருளான ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ரசிக்கும்படியான ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் அதை யாருமே ஏற்க முடியாத ஒரு வாழ்க்கையாக, சில வேளைகளில் சூரியனுடைய ஒளி இல்லாமல் மேகமூட்டமாக இருக்கக்கூடிய காலங்களிலெல்லாம் நாம் அனுபவித்த வரலாறுகள் உண்டு. எனவே ஒளியை பொறுத்தவரை அல்லாஹ் இந்த உலகத்தில் இரண்டு விதமான ஒளிகளை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஒளி என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம், அதுதான் ஒளி, அதுதான் நூர். இன்னொன்று மனிதர்களுடைய உடல்களிலே அல்லது அவர்கள் போகக்கூடிய பாதைகளிலே அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய ஒளி. இந்த இரண்டு ஒளிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வும் தன்னை ஒளியானவன், தனக்கு
ஒளி இருக்கிறது என்ற கூற்றை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, அதை அல்லாஹ் தன்னகத்தையே உருவாக்கி கொண்டான். மற்றவைகளை பொறுத்தவரை அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற விளக்குகள் மூலமாக ஒளி நமக்கு பெற்றாலும் சரி, அத்துணை ஒளிகளுமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த ஒளியை பொறுத்தவரை அல்லாஹ் மார்க்கம் அப்படிங்கிற சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ரசூல்மார்கள் மூலமாக அல்லாஹ் ஒளியை கொடுத்தான். ஒளியான ஒரு வாழ்க்கைக்கு, ஒளிமயமான ஒரு வாழ்க்கைக்கு வருவதற்காக வேண்டி நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதாக திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத் இப்ராஹிம் 5வது வசனமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலக்கது அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா அந்நஹ்ரிஜ் கௌமக மினல் ظுலுமாத்தி இலன் நூர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பல அத்தாட்சிகளை கொண்டு நபியாக, தூதராக நாம் அனுப்பி வச்சோம். எதுக்குன்னு சொன்னால், உங்களுடைய கூட்டத்தார்களை இருளிலிருந்து ஒளியின்பால் நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறான். அப்போ இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்க்கை, இருட்டுத்தனமான வாழ்க்கை, குருட்டுத்தனமான வாழ்க்கை, அது சரியான ஒரு வாழ்க்கை இல்லை. இஸ்லாம் என்பதுதான் ஒளிமயமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் மக்களை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புனதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே போல வேதத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், சூரத் மாயிதால 15வது வசனமாக சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒளியும் இன்னும் வேதமும் வந்திருக்கிறது. அப்போ ரசூல்மார்களை ஒளிமயமாக அனுப்பியிருக்கிறான். ஒளிமயமானு சொன்னால் வெளிச்சமான வாழ்க்கையை காட்டுவதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். சிலர் தப்பும் தவறுமா ரசூல்லா ஒளி அப்படின்ற மாதிரியே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது பிழையான கூற்று. அது அவர் மனிதர் தான், ஆனால் மனிதரில் ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், நல்ல வாழ்க்கையை காட்டக்கூடியவர். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நூறும் கிதாபும் முபீன், ஒளியையும் அதே போல இன்னும் வேதத்தையும் உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அதே போல தௌராத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது, இந்த அன்சல்ல தௌராத்த ஃபீஹா ஹுதம் வ நூர், சூரத் மாயிதால 44வது வசனம், நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கி இருக்கிறோம், ஃபீஹா ஹுதம் வ நூர், அதில் நேர்வழியும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது, பிரகாசமும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல இஞ்சிலை குறித்து சொல்லுகின்ற பொழுது சூரத் மாயிதால 46வது வசனமாக, வாத்தைனாகுல் இஞ்சில ஃபீஹி ஹுதம் வ நூர், இன்னும் நாம் இஞ்சிலை கொடுத்திருக்கிறோம், அதிலே நேர்வழியும் இருக்கிறது, ஒளி பிரகாசமும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்குறோம். அப்போ ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, வேதங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒளிமயமான பிரகாசமான நல்ல ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த கோணத்தில் தான் அந்த வேதத்தை எடுக்கணும், அந்த வேதத்தை பார்க்கணும், அந்த வேதத்தை படிக்கணும், புரியணும், பின்பற்றணும். ஆனால் அது இல்லாத ஏனைய விஷயங்கள் தான் அந்த வேத விஷயத்தில் இன்னைக்கு மக்கள்கிட்ட புழக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். வேதத்தோடு உண்டான அந்த உறவுகள் நம்ம சரியான பாதைக்கு, நேரான பாதைக்கு, ஒளிமயமான பாதைக்கு அந்த வேதம் கொண்டு செல்லக்கூடிய வழிகளை நாம் என்ன செய்யணும், வேதத்தின் மூலமாக தெரிஞ்சு பின்பற்ற ஆரம்பிக்கணும். அதுதான் அந்த ஒளியினுடைய நோக்கம். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழணும் அப்படின்னு சொன்னால் நமக்கான ஒரு பேர் ஒளி எது? இந்த வேதம் தான். அதே போல அடுத்து அந்த வேதத்தை கொண்டு வந்த இறை தூதர்கள். அப்ப கடைசியாக வேதம் என்ன? குர்ஆன் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அதே போல இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறுதி நபியாக இறக்கியிருக்கிறான். இந்த இரண்டு வாழ்க்கை தான் ஒளிமயமான வாழ்க்கை. இவங்க ரெண்டு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில தான் பிரகாசம் இருக்கிறது. பாக்கி எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதிலே வழிகேடு இருக்கிறது, இருள் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இருளான வாழ்க்கையிலிருந்து ஒளிமயமான வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் ரசூல்மார்கள் அனுப்பியது, வேதங்களை கொடுத்தது அப்படிங்கிற செய்தியை சொல்றான். அது மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒரு உதாரணத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்யறான் அல்லது புரிய வைக்கிறான். சூரத் அன்ஆம்ல 122வது வசனமாக சொல்லும் பொழுது, அவ மன்கான மைத்தன் ஃபஹ்யைனாஹு, ஒரு மனிதன் இறந்திருக்கிறான், அந்த இறந்த மனிதனுக்கு நாம் உயிர் கொடுக்கிறோம். வஜஅல்னா லஹு நூரை யம்ஷி பிஹி ஃபின்னாஸ், அவனுக்கு நாம் ஒரு பிரகாசத்தை ஒளியை கொடுக்கிறோம். அவன் எந்திரிச்சு என்ன செய்யறான், மக்களுக்கு மத்தியில் அப்படி நடந்து போறான். அதே போல கமம் மசலுஹு ஃபில் ظுலுமாத்தி லைஸ பிகாரிஜ் மின்ஹா, இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவன் இருளில் இருக்கிறான்,
அவன் அந்த இருட்டுனால வெளியில போக முடியாத சூழல்ல இருக்கிறான். அப்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு இறை விசுவாசி அந்த ஒளியின் மூலமாக மக்கள்கிட்ட அழகா போறான். இந்த இருட்டான வாழ்க்கையில உள்ள மூமின் அல்லாதவன் போக முடியாத சூழல்ல நிற்கிறான். இந்த 2 பேரும் சமமாவாங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஒரு முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவர்களும் சமமாவார்களா? சமமாக மாட்டாங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். அதுல பயப்படவே கூடாது, அது யோசிக்கவும் கூடாது. அதுதான் மார்க்கம்ங்கிறது. அதனால்தான் அல்லாஹ் உதாரணம் சொல்லி சொல்றான், நீதான், அவர் தான். உனக்கான ஒளி என்பது உண்மையிலேயே அதுதான் மக்களுக்கு மத்தியில் இல்ல, அல்லாஹ்விடத்திலும் உனக்கு அங்கீகாரமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லித்தர்றான். அப்ப இந்த ஒளியை பொறுத்தவரை அல்லாஹ் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒளியை இந்த உலகத்துல கொடுத்து வாழ சொன்னா, அது எல்லா நபிமார்களும் அதைத்தான் சொன்னாங்க, எல்லா வேதங்களும் அதைத்தான் சொல்லுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை காட்டி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் எல்லா நபிமார்களுக்கும் இடையூறு தரக்கூடிய இந்த ஒளியை அணைக்கக்கூடிய, இந்த பேர் ஒளியை அணைக்கக்கூடிய பேர் ஆபத்துகளை எல்லாம் நிறைய செய்தார்கள். அது எல்லா நபிமார்களுக்கும் செஞ்சாங்க, யாருமே விதிவிலக்கல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஏராளமான நபிமார்களுக்கு இது போன்ற கொடுமைகளை இந்த இஸ்லாம்ங்கிற ஜோதியை ஒளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய முடியல, அதை ஒழிக்க முடியல. சில நபிமார்களை கொன்று இருக்கிறாங்க, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபியின நபிமார்களை கொன்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப நபிமார்களை கொன்றது உட்பட என்னன்னு சொன்னா இந்த ஒளியை இஸ்லாத்தை அழிச்சிடலாம் அப்படி சொல்லி நினைச்சான். ஆனால் இஸ்லாம் அழிந்ததா என்று சொன்னால் இல்ல, அது காலங்காலமாக நிலைத்து நின்று கியாமத் என்று சொல்லக்கூடிய உலகம் அழிகின்ற வரை அது நீடிக்கக்கூடியதாக அந்த ஒளியை அல்லாஹ் ஆக்கிட்டான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுரீதுன ஐ யுத்ஃபியூ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம். அவர்கள் தங்களுடைய வாயால ஊதி அணைச்சல் நினைக்கிறது. சின்ன விளக்கு அப்படி நினைச்சிட்டான், ஒரு சிமிழ் விளக்கு அல்லது ஒரு சின்ன அளவுல மெழுகுவர்த்தி எரியற மாதிரி இஸ்லாத்தை நினைச்சுக்கிட்டான். யாரு? இஸ்லாமை எதிரி நினைச்சுக்கிட்டான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அவனுடைய நினைப்பை அல்லாஹ் தெளிவா தெரிஞ்சவன் இல்லையா, அதனாலதான் சொல்லி காட்டுறான். அவன் இன்னைக்கு உலகத்துல யாரா இருந்தாலும் இப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை தெளிவா புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய அந்த இஸ்லாத்தை, அந்த இஸ்லாத்தினுடைய ஜோதியை, இஸ்லாத்தினுடைய ஒளியை அணைப்பதற்காக வேண்டி அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வயபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு வலவு கரிஹல் காஃபிரூன். சூரத்து தௌபால 32வது செய்தியாக அல்லாஹ் பதிவு செய்யறான், காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி ஒருபொழுதும் அழைக்க முடியாது அப்படிங்கிறான். உன் கையில இல்லடா அப்படிங்கிறான். அந்த ஜோதியை, அந்த ஒளியை இந்த உலகத்துல நான் கொடுத்திருக்கிறேன். கொடுத்தது யாரு? நான் தான் அணைக்கிறேன், நான் தான் இல்லாம ஆக்கணுமே தவிர நீ உலகத்துல இல்லாம ஆக்குன்னு நினைச்சேன்னு சொன்ன ஒன்னால ஒண்ணுமே நடக்காது போடா அப்படிங்கிறான். இது இஸ்லாமியர்கள் புரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாத்தை அழிச்சிடலாம், இஸ்லாமியர்கள் அழிச்சிடலாம்னு சொல்லி எவனாவது வந்தான்னு சொன்னா அது ஒரு காலம் நடக்காது. அல்லாஹ் நாடிட்டானா நடந்து போயிடும். அல்லாஹ் நாடல, எப்ப நாடுவானா கடைசியில் அது நடக்கும், உலக அழியும் போது நடக்கும், அது வேறு. ஆனால் இன்று வரை வரலாறு என்ன சொல்லுது? இஸ்லாத்துடைய ஜோதிய ஒளிய அணைப்பதற்காக வேண்டி பெரும் பெரும் படைகள் எல்லாம் திரண்டது. எல்லாத்தையும் அல்லாஹ் சின்னாபின்னமாக்கி உடைத்தெறிந்து இன்றைக்கு இஸ்லாமிய ஜோதியை இன்றைக்கு உலகம் முழுவதும் சுடர்விட்டு எரியக்கூடியதாக ஆக்கி எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, ஏற்காவிட்டாலும் சரி வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உண்டான சட்டங்களை சொல்லி நீங்கள் அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியை, ஒரு வழிமுறையை அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹ் காட்டியிருக்கிறான், உலக மக்களுக்கும் காட்டியிருக்கிறான். ஆனா இஸ்லாமிய சமூகம் புரிந்து விட்டது. புரிந்த இஸ்லாமிய சமூகத்தில் கூட இந்த ஒளியை சரியான முறையில பயன்படுத்தி கொண்டார்களா என்று சொன்னால் அதிலும் கம்மியாகத்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த ஒளி என்பது எதுல போய் நீங்க கிடைக்குன்னு சொன்னா குர்ஆன்ல கிடைக்கும், ஹதீஸ்ல கிடைக்கும். குர்ஆன்ல கிடைக்கும், சுன்னால கிடைக்கும், வேறு எங்க போனாலும் கிடைக்காது. ரெண்டுக்குள்ளதான் நீங்க தோண்டி எடுக்க முடியும். அதன் மூலமா தான் உங்களுக்கு இந்த பேர் ஒளி கிடைக்கும். வேறு எதிலே பேர் ஒளி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் அல்லது உங்களுடைய இஸ்லாம் உங்களை விட்டு காலியாக ஆகி போயிடுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு பேர் ஒளியாக அல்லாஹ் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வச்சிருக்கிறான். இதை அணைப்பதற்காக வேண்டி செய்த முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது, இன்றைக்கும் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என்றைக்கும் முறியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் உலகம் அழிகின்ற வரை. இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய ஒளி, அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதை யாராவது அணைச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அது யாரால முடியாது அப்படிங்கிற பெரிய சவாலை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல அடுத்து இந்த உலகத்துல வாழும் பொழுதே
ஒளிமயமானவர்களாக, இந்த பிரகாசத்தை, இந்த பேரொளியை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லோர்களை அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். ஆனா மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு நல்லோர் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக வலி என்று சொன்னால் அல்லது அவுலியா என்று சொன்னால் ஏதோ கபருக்குள் அடங்கி பச்சை போர்வையை போர்த்தியவர் மாத்திரமே அவுலியா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தவறான பிம்பம், தவறான பிழையான கருத்தை இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பூத்திட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல வலிமார்கள், இந்த உலகத்துல அவுலியாக்கள் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேர் ஒளியின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அப்படிங்கிறான். ஆரம்பிக்கும் போது அப்படிதான் அல்லாஹ், உங்களுடைய அல்லாஹ் யாரப்பா? நீங்கள் ஏற்றுக்கொண்ட கடவுள் யாரப்பா? ஒரு சாதாரணவன் அல்லப்பா. உங்களை எது போன்ற நிலைமையில் இந்த உலகத்தில் ஆக்கியிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடங்கும் பொழுதே அல்லாஹ் என்று ஆரம்பிச்சு வலியுள்ளதீன ஆமனு, வலி அப்படிங்கிறான். வலி அப்படின்னு சொன்னால் நண்பனாக இருக்கிறான், நேசனாக இருக்கிறான், பொறுப்பாளனாக இருக்கிறான். உங்களுக்கு யாரு? வலியுள்ளதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கான வலியாக இருக்கிறான். வலி வலி என்று சொன்னால் நேசன், நண்பன். அப்ப இன்றைக்கு உலகத்துல வலியுல்லா அப்படின்னு சொல்றாங்க, அல்லது அவுலியாக்கள் என்று பன்மையில சொல்றோம் இல்லையா? இது ஏதோ ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு நபிமார்கள் போல அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. உலகத்துல அனுப்பப்பட்ட ஒரே ஒருவர் யாருன்னு சொன்னா நபிமார்கள் மட்டும்தான். அதுதான் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல். இன்னல்லாஹ் ஸ்தஃபா அப்படிங்கிறான். நாம தான் தேர்ந்து எடுத்தோம் அப்படிங்கிறான். நாம தேர்ந்தெடுத்த உலகத்துல யாரு அனுப்பணுமோ அவர்கள் தான் நபிமார்கள். அவுலியாக்கள் என்பது நீங்களா ஸ்டாம்ப் அடிக்கிறது அல்ல, நீங்களா பச்சை போர்வை புத்துறது அல்ல, நீங்களாக சமாதி கட்டி வழிபாடு செய்வதல்ல, நீங்களாக அதற்கு பூஜை நமஸ்காரம் பண்ணுவதல்ல, தேர் போன்று திருவிழா போன்று சந்தன கூடுகள் எடுப்பது அல்ல, மாலையில் பூசுவதல்ல, வெள்ளி திங்களிலே சிறப்பு படுத்துவதல்ல. கபர் என்பது சாதாரண ஒரு கபர் தான், மன்னரை என்பது ஒரு மன்னரை தான் அப்படிங்கிறத புரியாம ஏதோ அவருக்குத்தான் பெரிய பவர் இருக்கிறது போல, அவர்தான் அல்லாஹ்வுடைய நேசர் என்பது போல, அவர்தான் ஒளிமயமான வாழ்க்கையை பெற்றார் போல இன்றைக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க. இது இஸ்லாமிய விரோதிகள். யாரு செஞ்சாலும் சரி, பெரிய தொப்பி போட்டுக்கிட்டு செஞ்சாலும் சரி, தலப்பா கட்டிக்கிட்டு செஞ்சாலும் சரி, தாடி வச்சுக்கிட்டு செஞ்சாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய விரோதிகள். ஏன் விரோதின்னு சொல்றேன்? அடிச்சு சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுடைய வழியாக அல்லாஹ் இருக்கிறான். என்ன காரணம்? யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், அவர்களை இருளில் இருந்து ஒளியின்பால் கொண்டு வந்தோம், இருட்டுக்குள்ள இருந்து பேர் ஒளியின்பால் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறான். ஈமான் என்பது அல்லாஹ் இந்த உலகத்தை இங்க சொல்லும் பொழுது இந்த வசனத்துல ஒளி அப்படிங்கிறான், பேர் ஒளி அப்படிங்கிறான். ஒளிமயமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வந்து இந்த ஈமானிய வாழ்க்கையில யார் வாழ்றாங்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் அவுலியாக்கள் அல்லாஹ் சொல்றான். அடுத்து பாருங்க, ஏன்னா இவன் அவுலியா அவுலியாங்கிற வார்த்தையை பதிச்சதுனால என்னவோ அல்லது பதிப்பான் அப்படிங்கிறதுனால என்னவோ இங்க ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஒருமை அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திட்டு வல்லதீன கஃபரு, வல்லதீன கஃபரு, யார் நிராகரித்தார்களோ, ஈமானுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, காஃபிராக இருக்கிறார்கள், அவர்கள் அவுலியாவுஹும், அவர்களுடைய அவுலியாக்கள் யார் தெரியுமா? அவுலியா தான் வார்த்தை அப்படியே வருது. நீ எந்த அவுலியா அவுலியான்னு சொல்லிட்டாலே எரியோ அதை சொல்றான். அவுலியாவுஹும், ஹும்டா அவர்கள் ப்ரொனவுன்ஸ் பன்மை. அவர்களுடைய அவுலியாக்கள் யார் தெரியுமா? அவுலியாவுஹும் அத்தாகூத், அத்தாகூத் ஷைத்தான் தான் அவர்களுடைய அவுலியாக்கள் அப்படிங்கிறான். அப்ப அவுலியாவு ஷைத்தானும் உலகத்துல இருக்கிறான், அவுலியா உல்லாவும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், ஷைத்தானுடைய அவுலியாக்கள். நான் சொல்ல படிச்சு மண்டை போட்டு கசிக்கு அப்படியே புழிஞ்சு இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை பாருங்க. இதையெல்லாம் தெரியாமலா இருக்கிறாங்க 7 வருஷம் ஓதுனவங்க. ஏன் இவ்வளவு பெரிய கபூர் வணக்க வழிபாடு ஏன் வந்துச்சு? அவுலியாவு ஷைத்தான், அவுலியாவு தாகூத்துன்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த அவுலியாவு தாகூத்தை ஏன் மக்களுக்கு விளக்கல? அந்த அவுலியாவு தாகூத் என்று சொன்னால் யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானுடைய அவுலியாக்கள் கூட்டாளிகள் யார் என்று சொன்னால் யுஹ்ரிஜுஹும் மினன் நூரி இலல் ظுலுமாத், அவர்களை பேர் ஒளியிலிருந்து
பிரகாசத்திலிருந்து இருட்டுல கொண்டு போய் விட்டுருவான். இவன் தான் அவுலியாவு ஷைத்தான் அல்லது அவுலியாவு தாகூத் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். அப்போ ஒன்று அவுலியாவுல்லா அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் அல்லது ஷைத்தானுடைய அவுலியாக்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுடைய பண்பு என்ன? ஈமான் இருக்கு அவங்கள்ட்ட இருள் இருக்காது, ஒளிமயமான வாழ்க்கை இருக்கும், பிரகாசமான வாழ்க்கை இருக்கும். இது உலகத்தில் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதான யதார்த்தம். இந்த புரிதல் கூட இல்லாம ஏதோ ஒரு ரப்பர் ஸ்டாம்பை அடிச்சு ஒரு போர்டை மாட்டி கபருக்குள்ள போய் வச்சு பச்சை போர்வை புத்ததுனால அவருடைய வரலாறுகள் பலருக்கும் தெரியும். மோசமான வரலாறு, சரியான வரலாறாக இருக்காது. அவர்களெல்லாம் இன்றைக்கு அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அவலங்கள் இருக்கிறதே. இதை விட கேவலம் என்னவா இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். இதை விட கேவலம் என்ன? அல்லாஹ் இங்க அழகா அடையாளப்படுத்துறான். இரண்டு அவுலியாக்கள் அந்த உலகத்துல. ஒன்று அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், இன்னொன்று ஷைத்தானுடைய அவுலியாக்கள். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் பேர் ஒளியோடு இந்த உலகத்தில் வாழ்வார்கள், ஈமானோடு வாழ்வார்கள், இஸ்லாத்தோடு வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறான். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அப்ப நாம ஒவ்வொருவருமே சந்தோஷப்பட்டு கொள்ளணும். நாம் எல்லாம் அவுலியாக்களாக இருக்கிறோம், நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நண்பனாக இருக்கிறோம். இதுல நிலைத்திருப்பதற்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், இதுல இருந்து என்ன வெளியாக்கிறாத, இதுல இருந்து என்ன காணாக்கிறாத, இந்த ஒளியை விட்டு என்ன போக வச்சிடாத, இந்த ஒளியிலேயே என்ன வாழ வச்சு என்ன மரணிக்கவை அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திருப்புவனே, உள்ளங்களை திருப்புவனே. கேட்டது யார்? கேட்டது யார்? கெஞ்சி கேட்கிறார்கள், கெஞ்சி கேட்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை திருப்புவனே. அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கிற. எப்பொழுது இந்த ஈமான் காணா போய், இந்த நூர் ஒளி காணா போய், நுலுமாத் என்று சொல்லக்கூடிய அநியாயத்துல, கெட்டதுல, இஸ்லாத்துக்கு எதிரானதுல போய் விழுந்துருமோ தெரியல. யா அல்லாஹ், சப்பித் கல்பி அலா தீனிக், உனது மார்க்கத்துல, உனது பேர் ஒளியில, அந்த இஸ்லாத்துல என்னை நிலைத்திருக்க செய் என்று சொல்லி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கேட்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். எனவே கிடைத்திருக்கிறதை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேண்டாலும் மாறும். இரண்டு விரல்களுக்கு இடையிலே உள்ளத்தை அப்படி அசைத்துக் கொண்டிருக்கிறான் ரப்பு. அந்த அசைதலிலே எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாமல் எப்படிதான் நம்முடைய உள்ளத்தை அவன் அசைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த ஒளியின்பால் இருக்கவை இருக்கவை என்று சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் இஸ்லாத்தோட மௌத்தாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், இஸ்லாத்தோட மரணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல அடுத்து ஒளி என்று சொல்லக்கூடியது தொழுகை இருக்குது பாருங்க. வஸ்ஸலாத்து நூறுன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த தொழுகை இருக்கிறது அதுவே ஒரு பிரகாசம் தான். இந்த தொழுகைக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரகாசமா இருக்கும். நீங்க தொழுகிறதுக்கு சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கு கஷ்டமா இருக்கும்? யார் ஈமான் சரியா இல்லையோ, இஸ்லாத்தை யார் சரியா படிக்கவில்லையோ அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பாரதூரமாக இருக்கும். அல்லாஹ்வை அஞ்சாதவர்களுக்கு இந்த தொழுகை வைன்னஹால கபீரா அப்படிங்கிறான், பாரதூரமா இருந்து பெருசாக இருக்கும். இல்லாத ஹாஷியின், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு அப்படி இருக்காது. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அசால்ட்டா என்ன செய்வாங்க, இந்த தொழுகை எடுத்து இதில் நமக்கு ஒளி இருக்கிறது, பேரொளி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை இதுதான், இதை விட்டால் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லி அதிலே லயித்து போய் செய்வார்கள். அதனால்தான் அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது ஒளியாக இருக்கிறது தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த இஸ்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுதான் பேரொளி. அதையும் அல்லாஹ் அடிச்சு சொல்றான். ஜுமர்ல 22வது வசனமாக அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அல்லாஹ் இஸ்லாம்ங்கிறத உங்களுடைய உள்ளத்துல திறந்து விட்டான்னு சொன்னா அதுதான் ரப்பிடத்தில் வந்த ஒளியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இந்த ஒளியை எல்லாம் இந்த உலகத்துல யாராவது கொடுத்துட முடியும்னு நினைச்சிடாதீங்க. உங்க பாக்கெட்டு மணி போல எடுத்து யாரும் கொடுத்துடலாம், யாரும் வழிகாட்டியெல்லாம் நினைச்சிடாதீங்க. ஏன் இன்னைக்கு வழிகாட்டிகள் கூட தப்பாக இருக்கிறார்கள். தப்பாக வழிகாட்டும் பொழுது தப்பான வழியை ஏற்றுக்கொண்டு பெரும்பாலான மக்கள் ஏன் இருக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்றான், வமல்லம் யஜஅலில்லாஹு ஃபமாலஹு மின் நூர். பா
அல்லாஹ் உங்களுக்கு ஒளியை தரல, இஸ்லாமிய வாழ்க்கையை தரலன்னா வேறு யார் தர முடியும்? அல்லாஹ் தான் கொடுக்குறாங்கிற நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு பெறணும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை சுருக்கமாக சொன்னால் ஒரு ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கையாக இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் மறுமையிலே இந்த ஒளி, இந்த பிரகாசம், இந்த இஸ்லாம் நமக்கான ஒரு பயணத்தினுடைய தோழனாக நம்மை அடையாளம் காட்டக்கூடியதாக மறுமையிலே வரக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூரத்து தஹரீமில் 8வது வசனமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது யௌமலா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மஅஹு, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில யார் நபியாக இருந்தார்களோ அவர்களையும் சரி, ஈமான் கொண்டு வாழ்ந்தாங்களோ அவங்களையும் சரி அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். சந்தோஷமான செய்தி சொல்றான். இந்த உலகத்துல எவை வேணாலும் கேவலப்படுத்திடுங்க, போடான்னு சொல்லுங்க, கொல்லட்டு எது வேணாலும் செய்யட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, மறுமையில் கேவலப்படக்கூடாது. அதுதான் நோக்கம். அல்லாஹ் சான்றிதழ் தர்றான். நபிமார்களுக்கும் சரி, இந்த ஈமான் என்ற அந்த ஜோதியை பெற்றவர்களுக்கும் சரி, மறுமையில் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். அவங்கள என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். வல்லதீன ஆமனு சொல்லிட்டு மஅஹு நூருஹும், அவர்களோடு பிரகாசம் ஒளி இருக்கும் அப்படிங்கிறான். யஸா நூருஹும் பைன ஐதீஹிம் யஸா பைன ஐதீஹிம், அவங்க அப்படி போகும்போது அவங்களுடைய முன்னால வபி ஐமானிஹிம், அவருடைய வலது புறத்துல அவர்களுக்கு பிரகாசமாக இருந்து அப்படியே ஒரு ஒளி அப்படியே என்ன செஞ்சோம், லைட்டு பிடிச்ச மாதிரி அப்படி காட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒளி அப்படியே இந்த பிரகாசத்துல அவங்க போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அங்க கூட பிரார்த்தனை செய்வார்களாம். ரப்பனா அத்மிம்லனா நூரனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த பேர் ஒளியை இப்ப இந்த உலகத்துல காட்டியிருக்க, எந்த உலகத்துல, மறு உலகத்துல காட்டியிருக்கிற இதை எங்களுக்கு அணைச்சிராம அப்படியே முழுமையாக ஆக்கி அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க. ரப்பனா அத்மிம்லனா நூரனா வக்ஃபிர்லனா, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீதான் அனைத்தின் மீது ஆற்றல் உடையவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஒளியின் மூலமாக நடந்து செல்லக்கூடிய அந்த மேன்மக்கள் அல்லாஹ்விடத்துல அந்த ஒளியை அணைத்து விடாதே என்று கேட்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் இந்த உலகத்தில் பேர் ஒளியோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கான விடையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கான தோழன் யாராக இருக்கணும்? ஒரு இஸ்லாமியன் தான் நமக்கான தோழன். அது அல்லாஹ் தெளிவா சொல்றான். முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த தோழனை நம்ம இந்த உலகத்துல நேசிச்சு வாழ்றோம். அதே போல அல்லாஹ்வை நேசிச்சு வாழ்றோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ஒளியை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு மறுமையில சில மனிதர்கள் வருவார்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசமா இருக்கும். பாடியில சொன்னேன் இல்லையா, அடுத்து ரெண்டாவது பாடியில முகத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்டா இருக்கும், ஒளியா இருக்கும், பிரகாசமா இருக்கும். லைசூபி அம்பியா, அவர்கள் நபிமார்கள் அல்ல, வலா சுஹதா, அவர்கள் ஷஹீதுகள் அல்ல, வலா சித்திகீன், சித்திகீன்கள் உண்மையாளர்கள் அல்ல. கீழே யார் ரசூலல்லாஹ் மன்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே இப்படி எந்த லிஸ்ட்லயுமே இல்லைன்னு சொல்றீங்களே, இவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம். கால ஹுமுல் ஹுமுல் முத்தஹாபூன பிஜலாலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசம் கொண்டு உலகத்துல வாழ்ந்தார்களே, அந்த நேசர்களுக்கு அல்லாஹ் முகத்தில் பிரகாசத்தை மறுமையில கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து நீதிமான்களுக்கு அல்லாஹ் அந்த பிரகாசத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இருளில கஷ்டத்துல பள்ளிவாசலுக்காக வேண்டி யார் நடந்து வருகிறார்களோ அவர்களுக்கான சுப செய்தியை சொல்லுங்கள், மறுமையிலே அவர்களுக்கு பிரகாசம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுத், திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்க முடியுது. அது போக உலகத்துல எத்தனையோ சமூகம் உம்மத்து வந்து போயிடுச்சு. கடைசி உம்மத்தாக நாம இருக்கிறோம். அப்ப லட்சமா அல்லது கோடான கோடி மக்கள் அங்க நிற்கும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல மாதிரியான கூட்டங்கள் நிற்கும். அப்ப உலக மக்கள் எல்லாம் அங்க நிற்பாங்க, நாமளும் அங்க நிற்க போறோம். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நாங்க நிற்க போறோம். அல்லாஹ் நம்மள அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த ஒளியின் மூலமாக அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இந்த மறுமையில கிடைக்கக்கூடிய சில செய்திகள்ல இது ஒரு செய்தி.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா, மறுமையில எப்படி கைஃப தாரிஃபு மல்லம் ஏத்தி பாது மின் உம்மத்திக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுக்கு பின்னால் வந்த அந்த மக்களை நீங்கள் மறுமையில் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள், உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. கால அரைத்த, பார்த்தியா, நீ பார்த்தால், லவ் அன்ன ரஜுலன் லஹு கைலுன் குர்ரும் முஹஜ்ஜலீன பைன பஹ்ரி கைலின் துஹ்மின், ஒரு அந்த அடையாளமிடப்பட்ட, அதாவது உர்ரம் முஹஜ்ஜலின் என்று சொல்லக்கூடிய அந்த வரி குதிரைகள், வெள்ளை வெள்ளையர்னு அடையாளம் போடப்பட்ட அந்த குதிரைகள் இருக்கு, பல குதிரைகள் இருக்கு. அந்த குதிரைக்குள்ள இப்படி அடையாளமிடப்பட்ட அந்த குதிரைகள் இருந்தால் அந்த வரி குதிரைகளை அடையாளம் காண முடியுமா? முடியாத கேட்கிறாங்க. அது மாதிரி தான் என்னுடைய உம்மத்தை, இந்த ஒளி இருக்கிறது பாருங்க, ஒலுவினுடைய இந்த கைகள் கழுவப்பட்டு, முகங்கள் கழுவப்பட்டு, கால்கள் கழுவப்பட்டு, தலைகள் தடவப்பட்டிருக்கிறதே, இதெல்லாம் அப்படியே பிரைட்டா இருக்கும், தெரிஞ்சு போயிடும். ஏழைய உம்மத்தை விட இந்த உலகத்துல இந்த ஒலு செய்து இந்த இஸ்லாத்தை பின்பற்றி முழுமையாக வாழ்ந்த அந்த மேன்மக்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியதான் உர்ரம் முஹஜ்ஜலீன் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளமிடப்பட்ட வரி குதிரைகள் எப்படி அடையாளமாக கண்டுகொள்ளப்படுமோ அதுபோல நம்மை கண்டுகொள்வார்கள் என்ற சுவை செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லாம் என்ற அந்த ஜோதியை விட்டு, இஸ்லாம் என்ற ஒளியை விட்டு நாம் விலகாமல் வாழ்கின்ற பொழுது மறுமையில் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய அந்த ஜோதிகள் இருக்கிறத, அந்த இன்பங்கள் இருக்கிறது, அதுவும் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தை நேசிச்சு இந்த ஒளியை விட்டுட்டு வாழ்ந்தோம் சொன்னா மறுமையில் அந்த ஒளி கிடைக்காது அப்படிங்கிறத புரிந்து அந்த ஒளி உள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல இந்த ஒளிமயமான ஒரு வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய சில ஒளிகள், அந்த ஒளி என்ன அப்படின்னு சொன்னா அது அதற்கான செயல்களை அது சரியாக செய்யணும். ஒரு கண் இருக்குன்னு அப்படின்னு சொன்னா கண்ணுக்கான ஒளி என்ன? கண்ணுக்கான பார்வை சரியா தெரியும், பார்வையை இழந்துடக்கூடாது. காதுக்கான ஒளி என்ன அப்படின்னு சொன்னா செவித்திறன், கேட்கணும் சரியா, அதை நாம் இழந்துடக்கூடாது. இரத்தத்திற்கான அந்த ஒளி என்ன அப்படின்னு சொன்னா அது நம்முடைய உடல்ல சர்வசாதாரணம் போயிட்டு இருக்கணும், அடைக்கக்கூடாது. அடைச்சிச்சுன்னா அங்கே பேராபத்து. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தர்றாங்க. இதை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. மைமுனா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுகையிலேயோ அல்லது சஜிதாவிலேயோ கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை வந்து அல்லாஹ் கேட்குறாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல ஒளியை ஏற்படுத்து. உள்ளத்துல ஒளின்னு சொன்னா உள்ளத்துல கசடு இருக்கக்கூடாது. பார்க்கும்போது ஒன்று, பார்க்காட்ட ஒன்று, பேசும்போது ஒன்று, பேசாட்ட ஒன்று, இப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னுடைய இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, எப்பொழுதும் ஒன்றா தான் இருக்கும். அந்த கசடு வச்சுக்கிட்டு பார்க்குற அந்த முனாஃபிக்லாம் இருக்கான் பாருங்க, அதெல்லாம் முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியான வாழ்க்கை இல்லை, இப்படி இருக்கவே கூடாது. பிடிக்கலையா தப்பா நேரடியாக பேசி பழகு, உள் ஒன்று புறம் ஒன்று வைத்து பேசாத. இது உள்ளம் கசடு, உள்ளம் ஒளியாக இல்லை, உள்ள கசடு போட்டு இருட்டா கிடக்குது. அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ அல்லாஹும்ம ஜஅல் கல்பி நூரா, என்னுடைய உள்ளத்தை ஒளிமயமாக ஆக்கி. இப்படி ஒன்னொன்னே கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஜஅல் கல்பி நூரா வஃபி சம்இ நூரா வஃபி பஸரி நூரா வஅன் யமீனி நூரா வஅன் ஷிமாலி நூரா வஅன் அமாமி நூரா வமின் வராஇ நூரா வமின் ஃபௌகி நூரா வமின் தஹ்தி நூரா வஅலிம் லீ நூரா. எல்லாத்தையும் கேட்கிறாங்க. என்னுடைய கண்ணை ஒளிமயமானதாக ஆக்கு, என்னுடைய காதை ஒளிமயமானதாக ஆக்கு, என்னுடைய வடப்புறம் இடப்புறத்தை ஒளிமயமானதாக ஆக்கு, என்னுடைய முன்புறம் பின்புறத்தை ஒளிமயமானதாக ஆக்கு, என்னுடைய மேலே கீழே எல்லாத்தையும் ஒளிமயமானதாக ஆக்கு, என்னை சுற்றி உள்ள எல்லாவற்றையும் ஒளிமயமானதாக பிரகாசமானதாக ஆக்கு ரப்பே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் சில அறிவிப்புகளை வந்து எலும்பு சேர்த்திருக்கிறாங்க, ரத்தத்தை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறமான அறிவிப்புகளும் வருது. அப்போ குறைஞ்சபட்சம் இந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது உண்மையிலேயே அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த செயல் திறன்கள் இருக்கு பாருங்க, அது ஒரு பேரொளி தாங்க.
நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறுப்புகள் எல்லாம் செயலிழக்காம அது தன்னே எதற்காக வேண்டி இருக்கிறதோ அதனுடைய வேலைகளை அது சரியாக செய்து கொண்டிருந்தால் அதுதான் சிறப்பு, அதுதான் பேர் ஒளிங்கிறது, அதுதான் ஒளிங்கிறது. அந்த ஒளியை நாம இழந்துட்டோம் சொன்னா அது ஒளி இல்லாத ஒரு வாழ்க்கை, இருட்டான ஒரு வாழ்க்கை. கண் இல்லை, பார்வை போச்சு, முடிஞ்சு போச்சு. காது செவித்திறன் போச்சு, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்முடைய வடப்புறமும் இடப்புறமும் நல்லது இல்லை கெட்டது இருக்கு அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முடிஞ்சிச்சு. முன்னாடி பின்னாடி அதுவும் அப்படித்தான், மேலே கீழே எல்லாமே மோசமா போயிடுச்சு. ஒளி இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது, இருளான ஒரு வாழ்க்கையா போயிடும். அந்த வாழ்க்கை நம்மளை வேறு எங்கேயாவது இழுத்து சென்று விடும். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமான பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது நூர் நூர், ஒளியத்தா, பிரகாசத்தா, ஜோதியத்தா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரால் கேட்கப்பட்ட துவா. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை மனனம் செய்து இதையும் முடிந்தவரை நாம் ஓதுகின்ற பொழுது நமக்கான உடல் ரீதியான உண்டான அந்த ஒளிகளை, அந்த சுகத்தை, அந்த ஆரோக்கியத்தை நம்மால் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.